Problem 6. In a GP, the ninth term is 32,805 and the sixth term is 1215. Find the 12th term. ஸோ இதே மாதிரியே நம்ம எக்ஸாம்பிள் 2.43 பார்த்தோம். ஸோ சேம் மாடல் தான். இங்கே டி நைன்த் டேர்மோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, டி சிக்ஸ்த் டேர்மோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு டிஎனோட ஃபார்முலா தெரியும். ஸோ டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன். அப்போ டி நைனோட பதிலாக ஏ இன்ட்டு ஆர் பவர் 8 இஸ் ஈக்குவல் டு 32,805 and T6 பதிலாக A into R power 5 is equal to 1215. So first ரெண்டு equation divide பண்ணுறோம். divide பண்ணனா A into R power 8 divided by A into R power 5 is equal to 32,805 divided by 1215. So A gets cancelled. R power 8. So R power 5 na 5யும் 8யும் கேன்சல் பண்ணியும் உங்களுக்கு ரிமைண்டர் தீர்க்கும். கேன்சல்னா இப்போ பவர் மேலே வந்துச்சுன்னா சப்ராக்ஷன் ஆகிடும். ஸோ 8 minus 5 which is nothing but r cube. தென் இந்த ரெண்டு நம்பரையும் நம்மளுக்கு கேன்சல் பண்ணால் 27 times. தென் r is equal to 3. கியூப் ரூட் எடுத்தோம்னா ஆரோட வேல்யூ 3. தென் சப்ஸ்டியூட் r is equal to 3 in equation 2. ஸோ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஏவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஆரோட வேல்யூ தான் இப்போ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆருக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஏ இன்ட்டு 3 the whole power 5 which is equal to 1215. ஸோ ஏ இன்ட்டு 3 power 5 ஓட வேல்யூ 243 which is equal to 1215. ஸோ ஏ is equal to 243 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைட் ஆகிடும். ஸோ 1215 divided by 243. ஸோ ஏ is equal to 5. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கொஷினில் ஃபைண்ட் த 12th டேர்ம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஏவோட வேல்யூவும் ஆரோட வேல்யூவும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ அதை வச்சு 12th டேர்ம் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ 12th டேர்ம்னா T12 is equal to A into R power 11. ஸோ T12 is equal to 5 into 3 the whole power 11. ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் பண்ணலாம், இதோட ஸ்டாப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். Question number 7. Find the 10th term of a geometric progression whose term is 768 and the common ratio is 2. So இது உங்களோட homework problem. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து T8 ஓட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. T8 is equal to 768, then common ratio R is equal to 2. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா ஃபைண்ட் த 10th term of an arithmetic progression whose 8th term, சாரி இங்கே கொஷினில் 8 மிஸ் ஆயிடுச்சு, 8th term is 768 and the common ratio is 2. ஸோ T8 ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 768, R is equal to 2. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம T10 ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். பிஃபோர் தட் நம்மளுக்கு A ஓட வேல்யூ தெரியாது. A ஓட வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னா T8 இருக்கு இல்லைங்களா, இதை ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ ஏ இன்ட்டு ஆர் டு த பவர் 7 இஸ் ஈக்குவல் டு 768. ஸோ இப்போ இங்கே ஆரோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏவோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 6 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு T10ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். T10னா ஏ இன்ட்டு ஆர் பவர் 9. ஸோ இப்போ நம்மளுக்கு ஏவோட வேல்யூ தெரியும், ஆரோட வேல்யூ தெரியும். ஸோ T10ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். T10ஓட ஆன்சர் வந்து 3072. So this is your homework problem. 8th question. If a, p, c are in arithmetic progression, show that 3 power a, 3 power b, 3 power c are in geometric progression. Solution. Given a, b, c are in arithmetic progression அப்படின்னா b is equal to a plus c by 2 எழுதலாம், which is your equation 1. That to prove 3 power a, 3 power b, 3 power c are in geometric progression. That is to prove 3 power b the whole square is equal to 3 power a into 3 power c. So first நம்ம left hand side choose பண்ணிக்கிறோம். Left hand side 3 power b the whole power 2 is equal to 3 power 2b. So 2b க்கு பதிலாக நம்ம a plus b replace பண்ணலாம் from equation 1ல இருந்து. So இது இங்கே cross multiply ஆயிடுச்சுன்னா 2b is equal to a plus c வந்துரும். So 3 power a plus c. So a power m plus n is equal to a power m into a power n எழுதலாம், which is equal to 3 power a into 3 power c. So இது என்ன ஃபார்முலா அப்படின்னா a power m plus n is equal to a power m into a power n.
ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ விச் இஸ் யுவர் ரைட் ஹேண்ட் சைட். ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம், அதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. Therefore 3 power a, 3 power b, 3 power c are in geometric progression. Question number 9. In a geometric progression, the product of 3 consecutive terms is 27 and the sum of the product of 2 terms taken at a time is 57/2. Find the 3 terms. ஸோ நம்ம 3 consecutive terms geometric progressionல எடுத்திருக்கிறோம். அது என்னென்ன terms நம்மளுக்கு தெரியாது. அதோட product வந்து 27. Then sum of the product of 2 terms at a time. ஸோ அந்த மாதிரி எடுத்தோன்னா அதோட value 57/2. Find the 3 terms கேட்டிருக்காங்க. ஸோ solution, let the 3 consecutive terms of a geometric progression be a/r, a, ar. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா ப்ராடக்ட் ஆஃப் 3 terms is equal to 27 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட 3 terms. இதோட ப்ராடக்ட் எடுக்க போகிறோம். ஸோ a/r into ar. ஸோ இப்போ r gets cancel. ஸோ a into a is a cube. ஸோ a cube is equal to 27. a cube is equal to 3 cube. ஸோ a ஓட வேல்யூ 3. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 3 terms is equal to 27 ஈக்குவேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு a ஓட வேல்யூ 3 கிடைக்குது. செகண்ட் சப்டிவிஷன், sum of the product of terms taken 2 at a time is equal to 57/2. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 2 டேர்மை ப்ராடக்ட் பண்ணுறோம், தென் செகண்ட் 2 டேர்மு, தென் ப்ளஸ் எகெயின் தேர்ட் டேர்ம் அண்ட் ஃபஸ்ட் டேர்ம். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டேர்ம், செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்ம் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபஸ்ட் டேர்ம். ஸோ எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணி சம் பண்ணோன்னா அதோட வேல்யூ 57/2. ஸோ இங்கே a/r into a plus a into ar plus ar into a/r. r gets cancel. Next a into a is a square by r plus a into a square r plus r gets cancel. So a into a square is equal to 57/2. ஸோ இப்போ இந்த 3 டேர்ம்லையும் a ஸ்கொயர் காமனாக இருக்குது. ஸோ a ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்தோம்னா நம்மளுக்கு 1/r plus r plus 1 is equal to 57/2. Then a ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 3. ஸோ a ஸ்கொயர் இஸ் 9. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த 9 வந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறோம். அப்படி கொண்டு போனோன்னா 9 வந்து டிவைடில் வந்துடும். ஸோ 9யும் 55யும் கேன்சல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 19 டைம்ஸ். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஆரை காமன் டினாமினேட்டர் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே 1/r இருக்குது. ஸோ 1 + r into r is r square, 1 into r is r. So divided by r. So 1 plus r square plus r divided by r is equal to 19/2. இங்கே 3. So 3 2s are 6. So is equal to 19/6. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ 6 into 1 plus r square is equal to 19r. So 6 plus 6r plus 6r square is equal to 19r. So 19 left hand side வந்துச்சுன்னா minus 19r. So minus 19r plus 6r is equal to minus 13r. So 6r square minus 13r plus 6 is equal to 0. இது ஒரு quadratic equationல இருக்குது. இப்போ இதோட roots find பண்ணணும். ஸோ இதோட ரூட்ஸ் என்னன்னா r is equal to 3/2, 2/3. ஸோ இப்போ இதுதான் இதோட ரூட்ஸு. இந்த ரூட்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்றதை நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். இப்போ எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரூட் ஃபைண்ட் பண்ணுறதோட ஃபார்முலா. ஸோ r is equal to -b + or minus root of b square minus 4ac divided by 2a. ஸோ அந்த ஈக்குவேஷனில் a ஓட வேல்யூ 6, b is equal to -13, c is equal to 6. நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து 6r square minus 13r plus 6 is equal to 0. ஸோ a ஓட வேல்யூ 6, b ஓட வேல்யூ -13, c ஓட வேல்யூ 6. ஸோ இதுதான் ஃபார்முலாவில் b ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. தென் b ஓட வேல்யூ -13 plus or minus root of -13 square minus 4 into a ஓட வேல்யூ 6 into c ஓட வேல்யூ 6 divided by 2 into a ஓட வேல்யூ 6, which is equal to minus into minus plus 13 plus or minus root of 13 square is 169 minus 6 6 are 36, 36 into 4 is 144 divided by 6 2s are 12. So which is equal to 13 plus or minus
ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25 divided by 12. So which is equal to 13 plus or minus 5. Root 25 ஓட value is 5. So இதுக்கு வந்து ரெண்டு சைன் இருக்குது. ஸோ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ 13 plus 5 divided by 12, 13 minus 5 by 12. ஸோ இப்போ 13 plus 5னா நம்மளுக்கு 18 by 12, 13 minus 5 is 8 by 12. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 by 2 கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 by 3 கிடைக்கும். ஸோ R is equal to 3 by 2, 2 by 3. இது உங்களோட ரஃப் யூஸ்க்காக எப்படி ஆரோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்றது. இப்போ நம்மளுக்கு ஏவோட வேல்யூ தெரியும் 3, ஆருக்கு ரெண்டு வேல்யூ வந்திருக்கு. R is equal to 3 by 2. ஸோ ஏவோட வேல்யூ 3, R is equal to 3 by 2 போட்டோன்னா the first 3 terms are நம்மளுக்கு என்ன சீக்வன்ஸ் எடுத்தோம்னா A by R, A, AR எடுத்தோம். ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 2, 3, 9 by 2. If A is equal to 3, R is equal to 2 by 3. ரெண்டு ஆரோட வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ செகண்ட் சப்ஸ்டிட் பண்ணால் the 3 terms are 9 by 2, 3, 2.